மக்களே. ஸோ பிறந்த ஊர்லேருந்து திருப்பி சென்னை நோக்கிய பயணம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதுதான் எங்கள் இடம், பார்த்துக்குங்க மக்களே. எப்படி கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் எங்கள் அண்ணன் அக்கா படித்த ஸ்கூலு. வாங்க, உங்களுக்கு சென்னையில் பறவைகள் சரணாலயம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ ராம்நாட்டில் பறவைகள் சரணாலயம்னா அது எங்கள் சக்கரைக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தான். தமிழகத்திலே 2வது பெரிய கம்மாய் இங்கே தான் இருக்குது. கம்மாய் தெரிய வாய்ப்பில்லை. ஸோ இதுதான் அந்த தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய கண்மாய், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து தர்மமுனீஸ்வரர் ஆலயம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் 40 அடி தர்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதோ கதைகள்லாம் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. Yeah, that's all for this trip. So we just started our return journey to Chennai. இதுதான் புதுசாக கவர்மெண்ட் கட்டின பாலம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்தியாவில் நான் எந்த ரோட்டில் வேணாலும் எந்த ட்ரெயினில் வேணாலும் நான் இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன். எவனும் இது உங்கள் தாத்தா போட்டதோடா, இது உங்கள் தாத்தா விட்டு ட்ரெயினான்னு கேட்க முடியாது. ஏன்னு கேளுங்களேன், எங்கள் அம்மாவுடைய அப்பா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எங்கள் அப்பாவுடைய அப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் அரசுங்கிறதுலாம் தேசிய இப்படி தெரிகிறதா மக்களே? சல்யூட் வைங்க. பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் தைத்தூன் வந்துருச்சு. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் ரயில் நிலையம் வரும், ரைட் சைடில் பழைய பேருந்து நிலையம் வரும். இதுதான் ராம்நாடுடைய சிறப்பம்சங்க. ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் முன்னாடி பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ புது பஸ் ஸ்டாண்டும் தான் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப தொலைவுலாம் சொல்ல முடியாது, பக்கத்தில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம சென்னைக்கு போகிறோம். Yeah, people, just travel with me. I need all your blessings to reach Chennai safely. And ஸோ நான் இப்போ இந்த ரைடை வந்து சென்னையிலேயே ஸ்டார்ட் பண்ணும்போது நைட்டு 8:30 அண்ட் ராமநாதபுரம் ரீச் ஆகும்போது டைம் அரௌண்ட் 5 o'clock, ஆல்மோஸ்ட் 9 hours ஆகிடுச்சு. ஸோ ரைடிங் ஜாக்கெட், க்ளவுஸ், குட் ஷூஸ் இதோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் குவாலிட்டி ஹெல்மெட் மஸ்ட்டு மக்களே. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரு லாங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஸ்பீட். ஸோ அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி. இது வந்து இந்த சிக்னல் தான், ஸோ யார் வேணால் க்ராஸ் பண்ணலாம். ஓன் ரிஸ்க். இந்த ரைட் எடுத்தோம்னா நம்ம ரைட் எடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வழிவிடு முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நம்ம சென்னை ரீச் அது ராம்நாடு ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் தான் ஒரு விசிட்டை போட்டோம். நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தான் ஒரு டீ எடுத்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், ராம்நாட்டுக்காரங்க ரொம்ப ஈரமானவங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த புது வண்டி ஓட்டுறாங்க, பார்த்தா வர முறைக்கிறாங்க. நானும் ராம்நாடுக்காரன் தான் அப்படின்னு சொல்லவே பயமாக இருக்குது.
I'll complete, I'll continue this from the highways. Until then, you people have some break done.